பாவனை கை நீட்டி தொட்டுக்கோங்க. அதன் கீழ் குபேர பகவான் அவரின் அருகில் அவருடைய மனைவி சிற்றலேகா நமக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி தாயின் நல்வேண்டும், வந்த செல்வத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் குபேர பகவானின் நல்வேண்டும். திருப்பதி வெங்கடாஜலபதி கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து பாக்கியம் பெற்றவர் குபேர பகவான். நாம் திருப்பதி முண்டியத்தை செலுத்தும் காணிக்கைகள் அனைத்துமே அவருக்கு வண்டி கட்டுவதாக ஐதீகம். இந்த கலியுகம் எப்பொழுது முடிய போகின்றதோ அப்பொழுதுதான் அசல் கட்டி முடிப்பதாக ஐதீகம். இந்த சம்பவங்கள் அனைத்தும் திருப்பதி வெங்கடாஜலபதி சன்னதியில் சுதை சிற்பமாக நாம் காணலாம். குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் தம்முடைய கோரிக்கையை நினைத்து ஸ்ரீ குபேர பகவானை குபேர முத்திரையுடன் பிரார்த்தனை செய்து கொள்வது தம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும். உலகம் முழுவதும் தியானத்தில் ஈடுபடும் பக்தர்கள் இந்த முத்திரைகளை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். இந்த முத்திரைக்கு குபேர முத்திரை என்ற பெயர். தற்பொழுது நாம் லட்சுமி குபேர முக்கிய மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லட்சுமி குபேராய நமக என்ற மந்திரத்தை 33 முறை உச்சரிக்க இருக்கின்றோம். குபேர பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்களும் குபேர முத்திரையுடன் அந்த மந்திரங்களை 33 முறை தொடர்ந்து உச்சரித்து வரலாம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லட்சுமியாய நமக. 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 ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லட்சுமி குபேராய நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லட்சுமி குபேராய நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லட்சுமி குபேராய நமோ நமः. முதிரையை விடுவித்து இருக்கிறம் கூப்பி லட்சுமி குபேரை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். தற்பொழுது தங்கள் முன்பாக இருக்கும் அந்த உதிரி மலர்களை முதலில் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இருக்கிறம் கூப்பி லட்சுமி குபேரை சிறந்தாழ்த்தி வணங்கிக் கொள்ள வேண்டும். தனிதாழ்த்தி வணங்க வேண்டும். நாம் எந்த தெய்வங்களையும் ஆவாகனம் செய்யும் பொழுது, உயிர் கொடுக்கும் பொழுது அதற்கு 5 பொங்கல் கொண்ட மந்திரங்களை கூறியே ஆவாகனம் செய்ய வேண்டும். அதாவது உயிர் கொடுக்க வேண்டும். தற்பொழுது தங்கள் முன்பாக இருக்கும் அந்த குபேர எந்திரத்திலும் நாம் குபேர பகவானை ஆவாகனம் செய்ய இருக்கின்றோம். அதாவது உயிர் கொடுக்க இருக்கின்றோம். இங்கே 5 முறை மந்திரங்கள் ஒழிக்கப்பட இருக்கின்றன. ஒவ்வொரு முறை மந்திரங்கள் ஒழிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு மலர்களாக ஸ்ரீ குபேர பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டே தங்கள் முன்பாக இருக்கும் அந்த குபேர எந்திரத்தின் மேல் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இதே போன்று 5 முறை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஓம் ஈசான மூர்த்தாய நமக மூர்த்தினி. ஓம் தத்புருஷாய வர்த்ராய நமக வர்த்ரே. ஓம் அகோரஹிருதாய நமக ஹிருதயே. ஓம் வாமதேவகுஷ்யாய நமக நாமோ. ஓம் சத்யோஜாதமூர்த்தயே நமக பாதயோ. மீதமிருக்கும் மலர்களை தங்கள் கையில் வைத்துக் கொண்டு தம்முடைய கோரிக்கை நிறுத்தி இருக்கிறம் கூப்பி மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். தற்பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு 108 அஸ்வத்ர நாமாவளிகள் பச்சை நிற குங்குமத்தாலும் மலர்களாலும் அச்சதிகளாலும் பூஜை செய்து மகாலட்சுமி அஷ்டகமும் படித்து அதன் பிறகு தங்கள் கையில் இருக்கும் மலர்களை வாங்கி லட்சுமி குபேரரை சமர்ப்பணம் செய்யப்பட்டு பின்பு கந்தபுராணத்தில் கச்சேப சுவாமிகள் பாடப்பட்டிருக்கும் அந்த மங்கள வாழ்த்து பாடப்பட்டு மகா தீபாவளி நிகழ்ச்சி நடைபெற்று உச்சிக்கால பூஜை நடைபெற்று நடையடிக்கப்பட்டு பின்பு மீண்டும் மாலை 4 மணிக்கு நடந்திருக்கப்பட இருக்கின்றது. பூஜைக்கு அமர்ந்திருக்கும் பக்தர்கள் கையில் மலரை வைத்துக் கொண்டு தம்முடைய கோரிக்கை நினைத்து இருக்கிறம் கூப்பி லட்சுமி குபேரரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஓம் பிரகிருதி நமக. ஓம்
विरुद्धिये नमः ओम विद्यायै नमः सर्वोदयप्रदायै नमः ओम श्रद्धायै नमः ओम विभूत्यै नमः ओम सुरभ्ये नमः ओम धन्यायै नमः ओम हिरण्मये नमः ओम लक्ष्मी नमः ओम नित्यपुत्रायै नमः ओम विभाप्रसन्नायै नमः ओम प्रसादाभिमुख्ये नमः ओम कमलायै नमः ओम गान्धायै नमः ओम कामाक्ष्यै नमः ओम क्षीरोदसंभवायै नमः ओम अनुग्रहप्रदायै नमः नमः ओम वसुन्धरायै नमः ओम उदारान्तायै नमः ओम हरिण्ये नमः ओम हेममालिन्ये नमः ओम धनधान्यकर्ये नमः ओम सिद्धप्रदायै नमः ओम शुभायै नमः ओम हिरण्यप्राकारायै नमः ओम समुद्रतनयायै नमः ओम जयायै नमः ओम मंगलादेव्यै नमः ओम विष्णुवर्धनेश्वर्यै नमः மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேலி மல்க வேள்விகுள் செய்வ நீதி பாவனையாக நீக்கப்படும் தீவாரி தொட்டுக் கொள்ளலாம். பூஜை கொடுத்த பக்தர் உங்களுடைய பூஜை பொருட்களை கைகழித்து வைத்துக் கொள்ளலாம். பூஜை பிரசாதமாக வழங்கப்பட்டிருக்கும் 5 ரூபாய்